தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டரும் சரி, ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரும் சரி பக்காவான என்ட்ரி, பை சைடும் கொடுத்துருக்கு, செல் சைடும் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு இன்றைக்கி கிடச்சிச்சு. இப்போ நிஃப்டியில் பாருங்கள், இது நம்மளுக்கு நார்மல் கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஹைகனாசி ட்ரேடிங் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஹைகனாசி கேண்டில் ஸ்டிக் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா வெயிட் பண்ணுங்கள். நம்ம பை ஜோனுக்கு வந்தால் மட்டும் பை எடுங்க, செல் ஜோனுக்கு போனால் மட்டும் செல் எடுங்க. இப்போ நம்ம காலையில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு செட்டிங்ஸ்னால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு ரீசெட் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் குறைக்கிறோம், டைன் இட் டு, டார்கெட்டிங் குறைக்கிறோம், டைன் இட் டு. வேறு எந்த செட்டிங்ஸுமே நான் பண்ணலை. நல்லா பார்த்துக்குங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ எந்த சைடு ஃபஸ்ட்டு போகுதோ அந்த சைடு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணணும், அதர் சைடு இக்னோர் பண்ணிடணும். அப்போ அதுபடி பார்த்தா நமக்கு பை சைடு ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இது ஹைகனாஷி. இதுவே நீங்கள் நார்மல் கேண்டில் ஸ்டிக் வச்சு பாருங்கள், சார்ட்டில் போயிட்டு கேண்டில்ஸ் கொடுங்க. இப்போ நார்மல் கேண்டிலுமே நமக்கு என்ன ஆகிருக்கு, அதே மாதிரி பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிருக்கு. 4 டார்கெட் பக்காவாக நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ பை ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம செய்ய வேண்டியது நேராக செட்டிங்ஸில் போங்க, செல்லை தூக்கி விட்டுட்டு பை டார்கெட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு சூப்பராக கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட்டு மார்னிங் கொஞ்சோண்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துச்சு, மறுபடியும் கொஞ்சம் மேலே போய்ட்டு ஃபுல்லாக கீழே வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நல்ல மார்க்கெட் லோவில் இருக்கும்போது, இந்த இடத்துல இருக்கிற லோவே இது தான், அந்த இடத்துல நமக்கு பை காட்டுது. அப்போ எல்லாருக்குமே பயம் இருக்கும், என்னடா மார்க்கெட் கீழே போய்கிட்டு இருக்குது, இந்த இண்டிகேட்டர் மட்டும் பை சொல்லுதே, வேறு எதுவுமே பை சொல்லவே இல்லையே, எல்லாமே செல்லுங்குது. மூவிங் ஆவரேஜ் செல்லு காட்டுது, சூப்பர் ட்ரெண்டு செல்லு காட்டுது, ஆர்எஸ்ஐ செல்லு காட்டுது, எம்ஏசிடி செல்லு காட்டுது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா இண்டிகேட்டருமே செல்லு காட்டுது, இவன் எம்எஸ்டி இண்டிகேட்டர் மட்டும் பை காட்டுது, எப்படி நம்ம நம்பி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கேண்டிலை நம்மளுடைய பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆக விடுங்க. இப்போ இந்த கேண்டில் என்ன ஆகிருக்கு, நம்ம பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட ஹை பிரேக் பண்ண விடுங்க. ஹை பிரேக் பண்ண பிறகு திருப்பியும் நம்ம ஜோனுக்கிட்டே வரும் அது, அப்போ நீங்கள் பை என்ட்ரி எடுங்க. இது நார்மல் கேண்டில் ஸ்டிக்லேயே நீங்கள் பண்ணலாம். அதையே நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேராக நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு ஹைகனாஷி கேண்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். அப்போ அதே மாதிரி ஹைகனாஷி கேண்டலில் ஒரு கேண்டில் நம்மளுடைய பை ஜோனுக்கு மேலே, பை என்ட்ரிக்கு மேலே க்ளோஸ் ஆக விட்ருங்க. அது க்ரீன் கேண்டலாக இருக்கணும். அந்த க்ரீன் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இப்போ அழகாக நமக்கு என்ன இருக்குது, பை பிரேக் ஆச்சு. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. ஃபோர்த்து டார்கெட் கூட நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நம்ம மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, 21 மூவிங் ஆவரேஜ், எஸ்எம்ஏ வச்சுக்கோங்க, இல்லை இஎம்ஐ கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி இது எங்கெங்கெல்லாம் டச் பண்ணிட்டு போகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், மார்க்கெட் மேலே போய் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அங்கே டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பியும் கீழே அதை டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டு இங்கே ரிவர்ஸ் ஆகுது, நல்ல மார்க்கெட் கீழே நம்முடைய பை ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது இல்லையா, அதை நம்ம இண்டிகேட்டரில் பார்க்க முடியுமா அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் செட்டிங்ஸில் போங்க, ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மார்னிங்கில் டிஃபால்ட் செட்டிங்ஸில் ட்ரேட் பண்ணணும். இப்போ ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் மதியத்துக்கு மேலே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நூன் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நூன் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ஒன்று பை ஜோனுக்கு போகும், இல்லை செல் ஜோனுக்கு போகும். எந்த ஜோனில் ஃபஸ்ட்டு போகுதோ அந்த ஜோனில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அதர் ஜோனை இக்னோர் பண்ணிடுறோம். அதே கான்செப்ட் தான் இருக்கும். இப்போ நூன் மார்க்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு நேராக போய் செல்லு நம்மளுடைய ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம செல்லு எப்படி எடுக்கணும், உடனே எடுக்கணுமா, இந்த கேண்டில் அதாவது 1.25 கேண்டில் நம்முடைய செல் என்ட்ரி டச் பண்ணியிருக்கு, ஆனால் அங்கே எடுக்கக்கூடாது. ஏன், அது க்ரீன் ஹைகனாஷி கேண்டில். ஒரு ரெட்டு கேண்டிலை நம்முடைய ஜோனுக்கு கீழே க்ளோஸ் பண்ண விட்டு அந்த லோவை பிரேக் பண்ண விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் 25,127, நம்மளுடைய என்ட்ரி 25,133, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் அந்த லோ பிரேக் ஆகிருக்கா, அடுத்த கேண்டிலில் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே லெவலுக்கு நம்முடைய என்ட்ரிக்கிட்டே வரும்போதோ இல்லை அந்த லோவிலேருந்து நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துட வேண்டியதான், அதாவது புட் ஆப்ஷனும் பை பண்ண வேண்டியதான்.
இன்றைக்கி நம்ம லைவாகவே குரூப்பில் சொன்னோம், இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சப்ளை ஜோனுக்கிட்ட மார்க்கெட் போகுது, கேர்ஃபுல்லாக இருங்க, இப்போ நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணாதீங்கன்னு சொல்லி அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் என்னாச்சுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்துச்சு. இப்போ நமக்கு செல் ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம என்ன கொடுத்தோம், செல்லோட டார்கெட்டை என்னபிள் பண்ணியிருந்தோம். செல்லோட டார்கெட்டை என்னபிள் பண்ணி ட்ரேட் பண்ணோம். இப்போ இதில் அந்த மூவிங் ஆவரேஜை நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பக்காவாக ட்ரெண்டு ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் எஸ்எம்ஏ வச்சாலும் சரி, இஎம்ஏ வச்சாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ட்ரெண்டு கிடச்சிருக்கா. இந்த ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, இஎம்ஐக்கு கீழவும் இருக்குது, நல்லாவே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். இதுக்கு மேலே அது க்ளோஸ் பண்ணுறது ரிவர்ஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு 3 டார்கெட் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். அப்போ இன்றைக்கி டிஃபால்ட் செட்டிங்ஸ் படி நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இருந்த லோ இது தான். இந்த லோவிலேருந்து நமக்கு ஹை கிடச்சிருக்கு. திருப்பியும் எந்த ஹை இருக்கோ மார்க்கெட்டில் அந்த ஹைலேருந்தே நமக்கு செல்லு கிடச்சிருக்கு. இப்படி எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். 2 சைடுமே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். 2 சைடுமே ட்ரேட் பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோஸில் நம்ம லைவாகவே உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரும் அதிக ஆசைலாம் காட்டலை. ஆனால் உங்களுக்கு பொறுமை வேணும். இந்த செல் என்ட்ரிக்கிட்ட வரும்போது மட்டும்தான் நீங்கள் செல் எடுக்கணும். இந்த பை என்ட்ரிக்கிட்ட வரும்போது மட்டும்தான் நீங்கள் பை எடுக்கணும். இந்த பொறுமை இருக்குது. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன், கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்ம ஜோனுக்கிட்ட வரும்போது அந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே மாதிரி சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனே லாஸை கட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணணும். இல்லை நான் ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுவேன், மார்க்கெட் கீழே சப்போஸ் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கீங்க, நம்ம ஜோன் உங்களுக்கு பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புட்டிலேயே இருக்கக்கூடாது, மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லியிருக்கக்கூடாது. சப்போஸ் நமக்கு பை ஆக்டிவேட் இருக்குது, கால் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கு, நீங்கள் அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ஸ்டாப் லாஸு, இது டார்கெட்டு. ஒரு நாளைக்கு நிஃப்டியில் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, இல்லை 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட்டு 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த மணி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஒரு இந்த மணி 100 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்டு இந்த மணியெல்லாம் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ நல்லாவே உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். சரி, இது நம்மளுடைய பேங்க் நிஃப்டி. அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்குது பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள். கரெக்டாக இது நூன் மார்க்கெட் காட்டுறேன். நூன் மார்க்கெட்டில் சூப்பராக நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 3 டார்கெட்டு 4 டார்கெட்டுமே உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா டார்கெட் எப்படி சார் நீங்கள் பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரே லைன்லேயே கொடுத்துட்டேன், ஷோ எக்ஸ்ட்ரா டார்கெட் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பை நீங்கள் ஆக்டிவேட் ஆகி ஃபஸ்ட்டு பை டார்கெட்டுக்கு 3 டார்கெட் வச்சுட்டீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா டார்கெட்டை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும், ஃபஸ்ட்டு பைக்கு வேணுமா, ஃபஸ்ட்டு செல்லுக்கு வேணுமா, இல்லை செகண்ட் பைக்கு வேணுமா, செகண்ட் செல்லுக்கு வேணுமா, இந்த 4ல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டார்கெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ செல்லு ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால நாங்கள் செல்லுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு T4, T5, T6ன்னு கிடச்சிரும். அப்போ இது எதுக்கு அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே எனக்கு தனித்தனியாக கொடுக்க முடியாதுங்கிறதுனால இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இண்டிகேட்டர் ரொம்பவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுலேயே உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு, இஎம்ஏ, விவேப் எல்லாமே இருக்குது. விவேப்புக்காக இஎம்ஐக்காக நீங்கள் தனித்தனியாக ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. சூப்பர் ட்ரெண்டுக்காக தனியாக ஒரு இண்டிகேட்டரையும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அதே போல் நீங்கள் ஃபில்டரும் கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டர்லேயே சூப்பர் ட்ரெண்ட் வரும்போது இந்த இடத்துல பாருங்கள், எனேபிள் ஃபில்டர் ஃபார் மூவிங் ஆவரேஜ் 1 சூப்பர் ட்ரெண்ட்னு கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பை என்ட்ரி செல் என்ட்ரி உங்களுக்கு காட்டாது. இந்த இடத்துல பாருங்கள், செல் என்ட்ரி கிடச்சிருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய இண்டிகேட்டர் நல்லாவே யூஸ் ஆகும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு, டெலகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க. இண்டிகேட்டர் விருப்பப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக மிக குறைந்த விலையில் அதிக வேலிடிட்டியோட இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய லாஸை குறைச்சிட்டு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இது நூன் மார்க்கெட் காட்டியிருக்கேன். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு மார்னிங் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மார்னிங் மார்க்கெட் வந்திருக்கு. மார்னிங் மார்க்கெட்டில் ஒரு கேண்டிலுமே க்ரீன் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகவே இல்லை. செட்டிங்ஸில் போகணும், ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் குறைக்கணும், அதை மறந்துடக்கூடாது.
ஓகே, இப்போ என்ன இருக்குது, ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த லோவை பிரேக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எதுவுமே மேலே க்ளோஸ் ஆகலை, கீழேயும் க்ளோஸ் ஆகலை, இப்போ என்ட்ரி இல்லை. அதுக்கப்புறமா இங்கே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, என்ட்ரி கிடச்சிருக்கு, 2 டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பி கீழே கிடச்சிட்டு கீழே ஒரு 2 டார்கெட் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே எந்த ஸ்கிரிப்ட்னாலும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். ரிலையன்ஸ்னாலும் சரி, இப்போ இது எல்என்டி எடுத்து காட்டுறேன், அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ எல்என்டியில் உங்களுக்கு மார்க்கெட் காலையிலேயே பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ண விடுங்க. இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்த ஹை உடச்சிருக்கு, மேலே போயிருக்கு, இது வரைக்கும் போயிருக்கு. 3676லேருந்து 88 வரைக்கும் போயிருக்கு. இப்படி நீங்கள் எல்லாமே ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இண்டிகேட்ரு ரொம்ப ரொம்ப பக்காவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவை உள்ளவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம இண்டிகேட்டர் ரிலீஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேலிடேட் முடிஞ்சாலும் சரி, உங்களால் எந்த டவுட்ஸ் இருந்தாலும், எந்த உங்களுக்கு ஆஃபர் வேணும்னாலும், இல்லை சார் எனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயாகவே கொடுங்க, நான் யூஸ் பண்ணிவிட்டு லாபம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்கள் லாஸை குறைக்கிறதுக்கு எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம். உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இண்டிகேட்டர் எடுத்து யூஸ் பண்ணி அந்த சப்போர்ட் வரும்போதும் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் உள்ள லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி.